பாட்டுல என்ன சொன்னாங்க, ஒரு மாதிரி என்று உன்னை சொன்னவர்கள் உள்ளம் மாறிட வைக்கின்றாய் அப்படின்னு வந்து. ஒரு மாதிரிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு ஒரு மாதிரிடா இவன் அப்படின்னா நட்டுன்னு அர்த்தம், மென்டல் அர்த்தம். இன்னொன்னு இருக்கு ஒரு மாதிரி வீணா அப்படின்னா மாடல் இல்ல, மாடல் பர்சன், ரோல் மாடல், ஒரு உதாரண புருஷன் அர்த்தம். சிவசங்கர் பாபாவை புரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒரு மாதிரியா இருப்பாரா அப்படின்னு தோணும். புரிந்து கொண்ட பின்னால் இவர் ஒரு மாதிரி, இஸ் மாடல். I don't follow anyone. நான் யாருமே ஃபாலோ பண்றது, எனக்கு குருவே கிடையாது. எனக்கு நேரடியா பழனி முருகன் தான் குரு. உலகத்தில் நான் பார்க்காத குருமார்கள் கிடையாது. ஆனா எந்த குருவையும் நான் ஏற்றுக்கொண்டதில்லை. நேரடியாக பழனி முருகனை குருவாக பெற்றவர். அதனால எனக்குன்னு ஒரு there are no myths, there are no isms. எதுலையும் மாட்டிக்கொள்ளல சிவசங்கர் பாபா. கொஞ்சம் முன்ன பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா I would have come in a pant and a smart shirt. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பஜ்மா கொடுத்தால கவுன்சிலிங் கொடுத்துருப்பேன். இப்போ வேற ட்ரெஸ் வந்திருக்கேன். எனக்கு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுக்கிறது இல்லை. நான் வாட் எவர் ஐ ஃபீல் லைக் ஐ வில் வியர். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பயங்கர கட்ஸ் வேணும். யாருன்னா ஒரு ஆன்மீகவாதி இது ராஜா மாதிரி உட்காந்துட்டு ஆன்மீகம் பண்ணதை நீ பாத்திருக்கியா? ஆன்மீகத்துக்கு எவன் வந்தாலும் ஒரு தாடி கோமணம் காவி கஷாய வஸ்திரம் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஆன்மீகம் பண்ணிருப்பான். எனக்கு எவ்வளவு என் மேல தன்னம்பிக்கை இருந்தா என்னிடத்தில் இருக்கிற இறை ஆவேசத்தின் மேல், இறை அருளின் மேல எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிடிப்பு இருந்தால் இப்படி ஒரு தில்லான ஒரு டிரெஸ் கோட் வச்சிருப்பேன். எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். You can see me in a Bermuda, you can see me in a half dryer, walking in the morning, and I will wear a jeans, I will wear a shoulderless baniyan. எல்லாம் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தில் யாருமே என்ன மாதிரி இப்படி ஒரு ஃப்ரீக்கியா ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. So this is the first thing to say that I am different from all others. ஏன்னா இது என்னுடைய மெசேஜ். என்னுடைய மெசேஜ் என்ன? ட்ரெஸ்னால ஒருத்தன் சாமி ஆக முடியாது. ஒரு வஸ்திரம் படிப்பதனால ஒருத்தன் சன்னியாசி ஆக முடியாது. சன்னியாசி என்பது உள்ளத்தில் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை. டிசைர்ஸ் இருக்க கூடாது. ஒன்னும் மைண்ட்ல செத்தாரை போல் தெரிகின்ற பக்குவம் எல்லாம் இருக்கணும். ஆனா எதுனாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்க கூடாது. We should have everything but not want to have anything. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு ஒட்டாத ஒழுகலும் புதிய தவமாம். ஒட்ட ஒழுகலும் ஒட்டாத ஒழுகலும் புதிய தவமாம். இதுதான் என்னுடைய டெபினிஷன். அப்போ ஒரு காலம் வருகிற போது ஒரு பாரம்பரியமான ஆன்மீகத்தின் மேல், அது அடைந்திருக்கக்கூடிய பழுதான தோற்றத்தின் மேல் ஒரு அவர்ஷன் வந்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் சமுதாயம், இந்த பாரம்பரியமான ஆன்மீக தலைகளை, ஆன்மீகத்தினுடைய மரபு சங்கிலிகளை உடைத்தெறிந்த ஒரு மனிதனை இந்த உலகம் நிமிர்ந்து பார்க்கிற காலம் வரும்போது என்னுடைய உயரங்களை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். மதித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், மதித்தது ஒழித்து விடேன். திருவள்ளுவர் என்ன சொன்ன 2000 வருஷம் சொன்னாரு, மதித்தது வேண்டா நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழி. நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருக்கும் வராத தைரியம் இந்த டிரெஸ் கோட்ல நான் கொண்டு வந்து. ரெண்டாவது என்ன பண்ண, இது வரைக்கும் ஆன்மீகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்தை நம்பிதான் இருந்தாங்க. சமுதாயத்தில் இருக்கிற பக்தர்கள் கொடுக்கிற காணிக்கை, அவர்களிடத்திலிருந்து பெறுகிற கட்டணம், இதெல்லாம் வச்சுதான் ஆன்மீகம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்ரீசங்கர் பாபா 1992 பாரதிய ஜனதா சொன்னது, எந்த காலத்திலும் நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன் அப்படின்னு. அந்த யுகத்துல சிவபெருமான் பிக்ஷா பாத்திரத்தோட வந்தாரு. ஏன்னா தாருகாவன திருச்சிக்குட்டி கர்வத்தை போக்குவதற்காக. இந்த கலியுகத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப சிமுறு பிடிச்சவங்க. இது கோயிலே 2 ரூபாய் கிழிஞ்சு மட்டும் போடுவான். இவங்கிட்ட பிச்சைக்காரனா இருக்கிறது எனக்கு என்னுடைய தகுதிக்கு ஏற்றதில்ல. சிவனை நான் வைத்திருந்தாலும் கூட இப்ப நான் பிக்ஷா பாத்திரத்தோடு வரவில்லை, அட்சய பாத்திரத்தோடு உன்னுடைய அகந்தைக்கு நான் பாடம் புகட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். எப்பயுமே பண்ணது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு நெஞ்சு நிமிர்ச்சி ஒரு ஆன்மீகம் செய்கிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற ஒரு ஆன்மீகவாதி நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டதே கிடையாது. என்ன சொல்ல போனா
என்னுடைய பிள்ளைகள் நான் வளர்த்து ஆன்மீகத்தில் உயர கொண்டு வந்த பிள்ளைகள் எனக்கு லட்ச லட்சமா கொடுத்த போது கூட அதை வச்சு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி ஒரு ஸ்கூல் கட்டி ஒரு காலனி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலயே மைண்டை வச்சு இன்கம் ஜெனரேட் பண்ணி பணம் வர வர இந்த பணம் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொன்ன ஒரே ஆன்மீகம் என்னதான். திருப்பதி வெங்கடாஜலபதி கூட நீ உண்டியில போட்டா திருப்பி கொடுக்க மாட்டார். சிவசங்கர் பாபா ஒருவர் தான் இந்த உலக வரலாற்றில் இது வரைக்கும் ஒரு பைசாவே எல்லாருக்கும் திருப்பி கொடுத்தவர். என்னுடைய பிள்ளைகள் வெளியால் கிடையாது. The people who are my spiritual kids, whom I molded and whom I brought out. இது யாரும் செய்யாத ஒரு சாதனை, உலக சாதனை. ஒரு மனிதன் வெறும் கையை வைத்து தன்னிடத்திற்கு அருகே வைத்துக் கொண்டு 200 கோடி ரூபாய்க்கு பெருமாளுக்கு ஆட்சி சேர்த்து கொடுத்திருக்கிறேன். இவங்களை சேர்த்து கொடுத்திருக்கிற சிவசங்கர் பாபா எதுலையும் சிக்னேட்டரி கிடையாது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, செல்லு கிடையாது, வீடு கிடையாது, கார் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதுதான் துறவுன்றது. அவனும் குடும்பத்தை வைத்துக் கொண்டு ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறான் இல்ல. சிவசங்கர் பாபா தான் குடும்பத்தை விட்டு ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறார். தனக்கென்று இவ்வளவு பெரிய குடும்பத்தை உருவாக்கி ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறார். நான் சந்தோஷமா குடும்ப விழான்னு தான் வச்சிருக்கேன். ஃபேமிலி கெட் டுகெதர் வச்சிருக்கேன். ஒரு தனி மனிதனாக ஒரு குடும்பம் சாதனை யாராலையும் பண்ண முடியாத சாதனை. ஒன்னும் பணத்தையே வேண்டாம் துச்சமாக மதித்துக் கொண்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு மைண்டை வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணி காமிச்சது. ரெண்டாவது எல்லாத்தையும் திறந்துட்டு ஆனா இவ்வளவு பெரிய உறவை நான் கொண்டு வந்தேன். இதுதான் ஆன்மீகம். உடல் சம்பந்தப்பட்ட